இல்ல இல்ல அதிபருக்கெல்லாம் இனிமே அடுத்த வாட்டி வரைக்கும் ஏன் போறா? இந்த வாட்டி அவருக்கு சட்டியை கவுத்தாச்சு. இனிமே அவர் பண்றது இருக்கிற மிச்ச சொத்தை வந்து ஏதாவது கல்லா கட்டிட்டு போவோம், அவ்வளவுதான். அடுத்த வாட்டி வேற குடுப்பியா மதன? நீ அதிபருக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, இந்த வாட்டி சட்டியை கவுத்தாச்சு. இல்ல நான் இப்ப இந்த வருஷம் எத்தனை ஓட்டு வாங்கினாலும் 32 லட்சம் ஓட்டா? உண்மையாவே 4% மாவுக்குள்ள கறி வைக்க முடியுமா ப்ரோ? அது எப்படி வைக்கிறது? இல்ல அது வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே வச்சிடணும்டா. கறியை ஃபர்ஸ்ட் அவிச்ச கறியை லைட்டா ஒரு கறியை வந்து நீ முதல்ல வரட்டிடணும்டா. வரட்டி எடுத்து சமைச்சு வச்சிடணும். அதுக்கப்புறம் இட்லி மாவை நீ வந்து அந்த இதுல ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் வைக்கணும் இட்லி மாவு அந்த குழிக்குள்ள. அதுக்கு மேல அந்த கறியை வச்சுட்டு மேல இன்னொரு இதை ஊத்திட்டு அவிச்சு வச்சு. பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. அங்க போர்ல எவன் குண்டு போடுவான், உயிர் தப்புமா மாட்டுவோமா, அங்க குழந்தைங்களை பாதுகாக்குமா மாட்டோமா அப்படிங்கறதுல இருப்பாங்களா? இந்த பரதேசி நாய்க்கு வந்து இட்லிக்குள்ள கறியை வச்சு துணிச்சு குடுக்கறதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு நேரம் இருக்கு. அதாவது அவன் சொல்றான் பாரு, அதாவது இறுதிக்கட்ட போர் நடந்துகிட்டு இருக்கான், அவரு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காராம், பின்னாடி ஒருத்தர் இருந்து குறிப்பெடுத்து எழுதிக்கிட்டே இருக்காராம், இங்க தொட்டுக்கிட்டார் அப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டாங்களாம். அது வந்து அண்ணனுக்கு பிரபாகரன் கொண்டு போய் காமிக்கணுமா, அண்ணே இவர் வந்து மானூர் நக்குனாரு, ஆமூருகா வலிச்சு தின்னாரு, கொஞ்சம் வச்சுட்டாரு அந்த அப்படின்னு குறிப்பெடுத்து பண்ணா தம்பிக்கு வந்து ஓ அது சரி, ஏன் ஒழுங்கா செய்யல, தம்பிக்கு அது அடுத்த ஒழுங்கா செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் சொல்லுவாராம். பாரு இதுக்கு உட்காந்து 4 பேர் உட்காந்து கை தட்டிட்டு இருக்கானுங்க. ஆனா உண்மையாவே சொல்றேன், இந்த நாய் ஈழ போறோம் பிரபாகரனும் பேசுறதுக்கு முன்னாடி பிரபாகரன் எல்லாம் வந்துட்டு ஒரு காட்லி ஃபிகராவும் ஒரு லார்ஜர் தென் லைஃப் ஃபிகர். ஆமா, இந்த நாய் வந்ததுக்கு அப்புறம் ஏதோ மிலிட்டரி ஹோட்டல் சர்வர் மாதிரி அந்த ஆள் அசிங்கப்படுத்துறது இந்த நாய். உண்மை. இந்த இது சொல்லுவாப்ல, அது பேர் என்னது, படிவேல் படத்துல குருநாதா அப்படின்னு சொல்லி, டேய் ஊரே பயந்துட்டு இருந்த ஒருத்தனை உச்சந்தில கொண்டு நிறுத்தி வீசுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கிறவனை எல்லாம் என்ன அந்த மாதிரிதான் ஆகி போச்சு. அவர் இருந்திருந்தாருன்னு வச்சுக்குவேன். அவர் வந்து ஸ்ரீலங்கா கொஞ்ச நேரம் இருங்க, நான் தமிழ்நாட்டுக்கு இந்த ஒரு நாய் அடிக்கணும், ஒரு நாயை அதை போய் அடிச்சு வரேன்ட்டு வந்துருப்பாருங்க. இவன் இருக்க மாட்டான். இவ்வளவு பேசி 8ல இருந்து 4 ஆச்சு. இப்ப இந்த 4% 30 லட்சம் ஓட்டா இல்ல எவ்வளவு? 30 லட்சம் 18 லட்சம் இல்ல 17 ஒவ்வொருத்தையும் 1 ரூபா வாங்கினாலே 17 லட்சம் தான் வருது. வருஷம் 17 லட்சம் தான் பேக்கேஜ் அவனுக்கு. இப்ப இவனுக்கு இப்ப அடுத்த எலெக்ஷனுக்கு அது 1% மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுவான்? பிச்சை கூட போட மாட்டானுங்க அடுத்த எலெக்ஷனுக்கு. 15 வருஷமா இந்த மண்ணுக்காக, மலைக்காக, நதிக்காக அப்படின்னு பேசிட்டு இருந்தவங்க இன்னைக்கு டாக்டர் பிரபு வந்து இத்தனை மலைகள் காணான்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்து ஒண்ணு போட்டு திமுகவை அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த நாய் குறுக்க பூந்து அதெல்லாம் உடைச்சது எதுக்கு தெரியுமா? இப்ப ரோட்ல போறீங்களே, அந்த ரோடெல்லாம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு பேசுற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓட்டு எதனால போச்சுன்னா, என்னைக்கு அவனுக்கு திமுகவை அடிக்க, இப்ப மத்த கட்சி எல்லாம் திமுக அடிக்கிறது வேற, அவனுங்களோட குளிய தமிழ் தேசியம், அவனுக்கு திமுக அடிக்கிறது அதனாலதான் அவங்களுக்கு ஓட் பர்சன்டேஜே வந்தது. இன்னைக்கு அவனுங்களே திமுக ஒரு நாள் அடிக்கிறது கிடையாது. திமுகவுக்கு முது சுரிஞ்சு விட்டு இருக்கானுங்க இன்னைக்கு அவனுங்க. அப்பவே தெரிஞ்சிடணும் அவனோட கதை என்னன்னு. அவ்வளவுதான், அது முடிஞ்சு. அது வேணா காமெடி பீஸ் அப்பப்போ பார்த்து சிரிச்சுக்கலாம். எப்படி போர் அடிக்குது வீடியோ எல்லாம் போடுறாங்களே, அந்த வீடியோ பார்த்து சிரிச்சுட்டு போயிடணும், அவ்வளவுதான். ஊருகா மாதிரிதான் அப்பப்ப நக்கிக்கணும், அவ்வளவுதான். அதுதான் நாம் பேசி கட்சிகள். ரிப்ளைனா வந்துட்டு போட்டு தாறுமாறா செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க ஸ்டாலின். இன்ஸ்டால கொதறானுங்கடா, அடி பேசவே முடியல எவனாலையும். சாமி எவன்டா திமுக எதிர்கட்சி வந்தா நானுங்க என்னடா இவ்வளவு டம்மியா. இல்ல நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பகிரங்கமாவே பதிவு பண்றேன். உங்க 75 ஆண்டுகளா உங்க கட்சி ஆரம்பிச்சு 1949ல இருந்து ஒரிஜினேட் ஆனதுல இருந்து நான் சொல்றேன் இப்போ வரைக்கும் இதுதான் உங்களுடைய வீக்கஸ்ட் ஃபார்ம். இதுதான். இவ்வளவு பலம் இல்ல, ஆட்சியில இருந்தாலும் இல்லாட்டாலும் இவ்வளவு பலகீனமா திமுக இருந்ததே கிடையாது. செய்வது என்னன்னு தெரியாது, டைரக்ஷன்லெஸ், க்ளூலெஸ், எதுவுமே தெரியாம ஒரு திக்கற்று திசையற்று வந்துட்டு ஒரு குழம்பிய நிலையில நிக்கிறானுங்க. இவங்களை ஹேண்டில் பண்ண முடியல. நியூ ஃபோர்ஸா இருக்குது. முன்னாடி எல்லாம் ஆன்லைன்ல அவதூறு பரப்புவானுங்க, அவனை சங்கி இவனை சங்கின்னு. இப்ப பரப்புனா சம்பட்டி அடி உழுது. 1க்கு 4 அவனுங்க பரப்புறானுங்க. எப்படி எங்க போனாலும் எதை ஹேண்டில் பண்ண முடியல. சட்டசபையிலையும் ஹேண்டில் பண்ண முடியல. நாங்கதான் பிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு வாங்கடா சட்டசபைக்கு வாங்கடே பாப்போம் அப்படின்னு நானுங்க. சட்டசபையில அங்க வந்து அறுத்து கிழிச்சு அனுப்புறானுங்க. தாங்க முடியல. இப்ப சட்டசபையில பேசக்கூடாதுன்னு கம்ப்ளைண்ட் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க அந்நியார்ட்ட
வந்து ஆமா சொல்லிடுறாங்க, அந்நியார்கிட்ட சொல்லி ப்ளீஸுங்க மிரட்ட சொல்லி சின்னவரை வச்சானுங்க. அத காப்பாத்துங்க. சட்டமன்ற இல்ல அந்நியர்கிட்ட எல்லாம் பாடசாலை வந்து இல்ல சுரேந்தர் ப்ரோ, நீங்க யோசிங்க. அதாவது நீங்க வந்து சட்டமன்றத்துல இருந்து குறிப்புல இருந்து நீக்கிடுறீங்க, அவை குறிப்புல இருந்து. ஆனா அத ஆல்ரெடி லைவ்ல போட்டு ரீல்ஸ் போட்டுறாங்கன்றத நீ என்கிட்ட மண்டி போடுற. நீ லிட்டரலி வந்துட்டு என்கிட்ட வந்து உன் முட்டிய போட்டு என்னைய இப்படிலாம் பண்ணாதீங்க, நாங்க அவை குறிப்புல இருந்து நீக்கினாலும் அவங்க சச்சின், பரப்பிடுறாங்க. ஒருத்தர் பேசுறாரு, பாலிமர் நியூஸ் எங்களை போட்டு கிண்டல் பண்றாங்கன்னு கிண்டல் பேசிட்டு இருக்காரா? பண்றாங்கன்னு பேசுற இன்னொருத்தர் எதிர்கட்சி, நான் அவராவது ஒரு எதிர்க்கட்சி தலைவரே இன்சிக்னிபிகன்ட், சொல்றாருன்னா அவர் வந்து எம்எல்ஏன்னு வையன். எதிர்கட்சி தலைவரே என்ன சொல்றாருன்னா, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்க வந்து இத நீங்க அவை குறிப்பிலிருந்து நீங்க நீக்கிறீங்க, ஆனா ஆனா அது ரீல்ஸ் போட்டு ரீல்ஸா கலாய்க்கிற பரவிட்டு இருக்குது. அப்படிதான் பரப்போம், அப்படிதான் போவோம், ரீல்ஸ் தான் போவோம். என்ன அப்ப நீ பண்றது? கரெக்டா அதான் பேசு. அப்ப நீ பண்ணுவோம். கரெக்டா பேசு. நீ ஃபேக்கா அதுக்குதான் பேசுனா அப்ப அவங்க ஒழுங்கா பேச. வந்துருவாங்க. அதுக்குதான் நாங்க லைவ் போடுறோம். வேற எதுக்கு போடுறோம்? ஐயோ. அடுத்த தடவை சொல்லிடுவானுங்க, நீங்க பாலிமருக்கு எல்லாம் கொடுக்காதீங்க, ஒன்லி சன் நியூஸ்க்கு மட்டும் நேரலை கொடுங்க, அவங்க தான் நியூஸ் கரெக்டா போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக ல இருந்து எந்திரிச்சு ஒருத்தன் பேசுவான் பாரு. ஐயோ கடவுளே பெருங்கூட்டம். ஆனா அலும்பா நம்மள்ட்ட இருக்குடா ஆனா சட்டம். நம்மால் இருக்காரு பாருங்க, நம்மள்ட்ட போய் இவங்கள மாட்டி விட்டுருக்காரு பாரு. ஐயோ நினைச்சாலே பாவா இருக்கு. நரக தண்டனை இல்ல கொடுத்திருக்காரு இவனு. ஆமா. நரக தண்டனை நம்ம கிட்ட அடி கோத்து விட்டுட்டு போனதுதான். அடி டம்மு டும்முன்னு விழுகுது. தூக்கமே வராது அவனுங்களுக்கு. சீரியஸா சொல்றேன், தூங்கவே மாட்டேங்கிறானுங்க. தஸ் புசுன்ட்டு கிடக்குறானுங்க. நம்ம பாய்ஸ்லாம் வெளிப்படையா இருக்கானுங்க, சொல்றானுங்க இவன, ரீல்ஸ் போட்டு எனக்கு கலாய்க்கிறாங்கன்னு வெளிப்படையா சொல்றாங்க. ஊப்பி லைவ் ஸ்டாலின்லாம் வேணா, வாங்கினா அழுவுறானுங்க. லைவ் வேணான்னு கதறாங்க. லைவ் bro, வேணும்னு கேட்டவன். ஸ்டாலின்லாம் கிவ் அப் பண்ணிட்ட மாதிரி தெரியுது ப்ரோ. கிவ் அப் இன் த சென்ஸ் எனக்கு தெரிஞ்சு இல்ல அவர், அது நான் தான் சொல்றேன் இல்லையா, இப்போதைக்கு அவங்களால எதுவும் பண்ண முடியல. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதுதான். தே ஆர் க்ளூலெஸ், தே ஆர் டைரக்ஷன்லெஸ். அடுத்த அடி எப்படி வைக்கிறது, எப்படி ஸ்ட்ராட்டஜிஸ் பண்றது, 2029 எப்படி ஃபேஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கு அதை உணர்வதற்கே அவர்களுக்கு சில காலம் ஆனா தேவைப்படும். ஓராண்டு 2029ல காலம் தேவைப்படும். அவனுங்களுக்கு வேற வழியே கிடையாது. அவனுங்களுக்கு ஏதாவது ஒரு கட்சி, இந்த மாதிரி சிஜேபி அந்த மாதிரி கட்சிங்கிற ஒரு ஒரு ஏதோ ஒன்னோட கூட்டணி வச்சா அவனுங்களுக்கு வந்து ஒரு அந்த ஓட் பர்சன்டேஜ் என்னன்னு எவிடென்ட்டா தெரியற எலெக்ஷன் வந்து ஆமா, 2029 தானா. சிஜேபி கூட கூட்டணி வச்சு அந்த அபிஜித்தை வந்து பிரைம் மினிஸ்டர் வேட்பாளரா தமிழ்நாட்டுக்கு கூட்டு வந்து ஓட்டு கேளுங்க. சரி காமெடியா ஏன்னா இருக்கு. இருங்க, ஒண்ணு ஊர்கிழவிட்ட ஒண்ணுமே இல்ல இல்ல ஊர்கிழவிட்ட போய் மதனே. காக்ரோச் அப்படி ஜனதா ஏதாவது பண்ண பார்ட்டின்னு சொன்னோம்னா அப்படி ஏதாவது பண்ணேன்னு வச்சுக்கேன், நம்ம தலைவர் ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. இந்தா தனியா நின்னு பாஜக ஜெயிக்க வைக்கிற பாக்குறாங்க, பாத்துக்கங்க அப்படின்ட்டான். அவ்வளவுதான். அவன் வேற அவ்வளவுதான். ஒரே வார்த்தையில முடிச்சு விட்டு எனக்கு கேம்பெயின் முடிஞ்சு நான் எனக்கு அடுத்த வந்து வேலையை அவங்க ஓட் பர்சன்டேஜ் 10-15 அந்த ரேஞ்சுக்கு வந்தாலும் வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு எனக்கு தோணுது. இல்ல அந்த இல்ல பார்ட்டி எவ்வளவு க்ளூலெஸ்ஸா இருக்குன்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி எல்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு ஹைப் பில்டப் பண்ணி அவனுங்களுக்கு எலிவேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஏதோ அவனுங்க வந்து ஸ்டாலினை வந்து பிரதமராக்கி உட்கார வச்சிடுற மாதிரி அவனுங்க இது பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க சிஜேபிக்கு. அவங்களுக்கு அவனுங்க அவ்வளவு பெரிய இன்னும் credibility அவனுங்க எல்லாம் இருக்காதுடா எம்எல்ஏ மதனே. ஆகாத சும்மா ஆக ஊத்திட்டு வக்கில்லாத இருக்கானுங்க. எம்எல்ஏ ஆகவே அக்குல வக்கில்லாத ஒருத்தனை பிரதமர்னு பில்டப் அப்பையில இருந்தே, இன்னைக்கு நேத்து இல்ல 2023 இருந்தே அவனுங்க அந்த பில்டப் பண்ணிருக்கானுங்க. ஆனா என்ன பண்றது? இல்ல இப்ப ஸ்டாலினுக்கெல்லாம் என்ன தெரியுமா, இப்ப டெய்லி ரூட்டீன் என்ன தெரியுமா, அவன் வீட்டுல கேட்பாரு, இன்னைக்கு எவ்வளவு கல்யாண பத்திரிக்கை வந்திருக்கு, நான் எந்த கல்யாணத்துக்கு எப்ப போகணும், அவ்வளவுதான். இதுதான் அவருக்கு ஒன்லி ஜாபா கொடுத்து வச்சிருக்காங்க. ஒரு கல்யாணமா அது அந்த போறது, கைலி கட்டிட்டு ஒரே உட்கார்ந்து ஒப்பாரி. இருக்கிற போட்டோலாம் சாமி. அதான் நம்ம திரும்ப திரும்ப என்ன சொல்றோம், காமெடி ஸ்டாலின் ஒரு நம்ம அப்பத்துல இருந்தே சச்சின் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இததான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஸ்டாலின் என்பது ஒரு ஊதி பெரிதாக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட ஒரு பின்பம், கரெக்ட். அவ்வளவே. எதிர்க்க bro. ஆள் இல்லாததுனாலயும் இங்க வந்துட்டு எடப்பாடி வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு வலுவற்ற நிலையில, கட்சியவே காப்பாத்த முடியாம, தலைமையை காப்பாத்த முடியாம, பாஜகவை முதுகுல சுமந்துக்கிட்டு ரைட் என்ன ஆப்பனண்டே இல்லனா. அடிமையா உட்கார்ந்துகிட்டு, ஆமா இல்லாததுனால ஸ்டாலின்ங்கிற ஒரு ஆள் வந்துட்டு ஒரு இதா தெரிஞ்சாரு. ஒரு வல்லமை மிக்க, மக்கள் செல்வாக்கு மிக்க, ஈர்ப்பு மிக்க, கரிஸ்மெட்டிக் லீடர் வரும்போது ஸ்டாலின்லாம் ஒண்ணுமே இல்லை. எம்எல்ஏ கூட ஆக ஒரு முடியாதுங்கிறது ப்ரூவ் தனியா ஆயிருக்கு. மைக் எடுத்து பேச அவ்வளவுதான். சொல்லுங்க 10 நிமிஷம். தப்பு அவனே இல்லாம பேச சொல்லுங்க. சந்தான காமெடி அவனே. வேணாம் தாத்தா, நீ தங்கச்சி எனக்கு கழுத்துனா தோட்டக்காரன் மாதிரியே இருக்கேன்ற மாதிரி. தாத்தா நீ வந்துட்டு நீ ஸ்டாலின் வந்து போட்டுரு. தாத்தா நீ வந்து திமுக தலைவரா இருந்தாதான் அந்த தங்கச்சி அதையும் பிடிக்கிட்டு விட்டாங்கன்னா பார்க்கவே பாவமா இருக்குடா. கடவுளே. ஒண்ணுமே இல்லாம இப்படி உட்கார வச்சு வரடா. அதனாலதான் ஸ்டாலினுக்கே இந்த நிலைமைன்னா அப்ப நீ பாரு, அப்ப எதிர்கட்சி தலைவரா உதயநிதி உட்கார்ந்துருக்காரு. இவரே இந்த கட்சி எப்படா இப்ப விளங்கும்? இவனுங்களுக்கு எதுவுமே க்ளூலெஸ்ஸா ஏன் இருக்கானுன்னா, கரூருங்கிற பெரிய விஷயத்தை வச்சு ட்ரை பண்ணானுங்க. ஃபேமிலி விஷயத்தை வச்சு பர்சனலா ட்ரை பண்ணிட்டானுங்க. இத்தனைக்கும் எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் நியூஸ்ல போட்டு 24 மணி நேரமும் எல்லா அந்த ஓசி கஞ்சி நியூஸ் எல்லா நியூஸ் சேனலும், ஒருத்தன் 2 பேர் இல்ல, எல்லா நியூஸ் சேனலும் பிரேக்கிங்னு போட்டிருந்தானுங்க. நீ சொல்லும் அத போது ஞாபகம் வருது. இல்ல சன் குரூப் தானே விஜய பெருசாக்குச்சு. ஆமா சன் ஆமா குரூப் தான் ஆமா. இரு நான் சொல்றேன். ஏன் சன் உதயநிதி குரூப் தான் பெருசாகுங்க, உங்க இல்ல வீட்டுக்குள்ளேயே அதான் சரி ப்ரோ பெருசாகுங்களேன். சொல்றேன். புரியல சன் குரூப் எனக்கு. தான் விஜய பெருசாக்குச்சுன்னு கிளைம் பண்ற. அதே சன் குரூப் தான் டார்கெட்டட் ஹேட்டட் கேம்பெயின் விஜய ஆமா. தோக்கடிக்க அவ்வளவு பெரிய மீடியா ஜெயிண்ட். அவன ஃபர்ஸ்ட் மாதிரி ஒரு அவன் மீடியா பர்சனல் ஜெயிண்ட் லைஃப் பத்தி இந்தியாலே அவன் தான் இல்ல. நியூஸ் சேனல் எடுத்து விட்டான் அந்த ஆமா. கோர்ட்டுக்கு. ஆனா அந்த மீடியா ஜெயிண்ட் டார்கெட் பண்ணி அவரை தோக்கடிக்க முடியலையே. அப்படி இல்ல இருக்கும்போது விஜய் சன்னா
நிச்சயமா தோக்கடிக்க முடியல. சன் குரூப் தான் விஜயை பெரிய ஆள் ஆக்கிச்சுன்னா உங்க வீட்டு பிள்ளைகளை ஆக்குங்களாண்டா. இல்ல உதயநிதி இல்ல ஆக்கு, சையது, அது நீ நீ இன்பநிதி சொல்றது ஆக்கு. எப்படி இருக்கு தெரியுமா? இல்ல இல்ல இப்ப வந்து ஒரு சிங்கக்குட்டியை வளர்த்து ஒரு பெரிய சிங்கமாக்க முடியும், ஓகேவா? ஒரு நாயை வளர்த்து எப்படி ஒரு சிங்கமாக்க முடியும்? நீ அந்த நான் மாதிரிதான் அதான் உதயநிதியை ரொம்ப பெரிய ஆளாக்குனா எப்படி மாப்பிள்ள ஆக்க இது முடியும்? ரொம்ப ப்ரூட்டலா இருக்குது மச்சான். இது கொஞ்சம் எனக்கு இருந்தாலும் இல்ல ஒரு எதிர்பார்த்து ஓமைக்கா ஒரு எக்ஸாம்பிள்டா, அவ்வளவுதான்டா. சரி 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 அதுக்கு ரைட். நான் உதயநிதியெல்லாம் நரி நாயோட கம்பேர் பண்ணி நான் நரிக்கு நாயெல்லாம் நாய் கேவலப்படுத்த நன்றி மாட்டேன்டா. உள்ள நாயெல்லாம் ஜீவன்டா எவ்வளவு நன்றி உள்ளதா நாய் இருக்கும். ஆமா. நரிக்குட்டி ஏன்னா நாய்க்குட்டி ஐயோ வளர்த்து வந்த மலை கிராம விவசாயின்ற மாதிரி பேசு. பெட் லவர்ஸ் எல்லாம் அப்புறம் என் மேல கோவப்படுறதுக்கா செய்யுது? நாயெல்லாம் நான் அவ்வளவு ப்ளூ கேவலப்படுத்த கிராஸ்ல மாட்டேன். இருந்து சரிதான் கேஸ் சார். கொடுத்துருவாங்க பீட்டா பாத்துக்கங்க. பீட்டாலேருந்து உன்னைய தாக்க வந்துருவானுங்க வீட்டால அடுத்து. இருந்து அப்புறம் ஆமா ஆமா நாய்க்கு அவமானமடா அப்படின்ட்டு. ஆமா ஆமா. சன் குரூப் இவரை வச்சு அந்த பழியோட எல்லாம் சம்பாதிச்சாங்க. என்னோட உயிர் வாழ முடியாது. இல்ல செய்யுது ப்ரோ, சன் குரூப் இவரை வச்சு சம்பாதிச்சாங்க. இவரை வச்சு பிரைம் டைம் போட்டு அவனை பொசிஷன் பண்ணிக்கிட்டான். கேட்டா சன் குரூப் தான் இவரை வந்து பெருசாக்கிட்டு பெருசாக்கினா அதே. இன்னைக்கும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு யார் படத்தை போடுறேன் முக்கியமான ஆமா, சீசன் டைம்ல நானும் சன் எதுக்கு இந்த குரூப்பை வச்சு பொழப்பு? விஜயை தோக்கடிக்க பார்த்தீங்க. அதாவது உங்க பக்கம் இருக்க இவ்வளவு பெரிய மீடியா ஜெயிண்ட் அவன் நினைச்சான்னா மொத்தமா எல்லா தமிழ்நாட்டு வீட்டுக்கும் நைட் ஈவினிங் 6 மணிக்கு கொண்டு போய் சேர்த்துருவான் எல்லாத்தையும். அவனை வச்சு ட்ரை பண்ணீங்க. அவனை வச்சு ட்ரை பண்ணியும் அவரை தோக்கடிக்க முடியலன்னா அப்போ அவன் இல்லைன்னா சாப்பிட்டு மரம் ஆகலாம். விழுந்து மழை சாயாது சச்சின். நல்லா விளங்கிக்கோ முதல்ல. நீ அது புரியுதா உனக்கு? அவ்வளவுதான். அது எவிடென்ட்டா இந்த எலெக்ஷன் ப்ரூவ் பண்ணிருச்சுன்னா இது யாருமே இவனுங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தானுங்க, மல்லாக்கப்படுத்திட்டு 200 தொகுதி ஜெயிக்கலாம், விஜய் வந்து ஓட்டை பிரிக்க போறாரு இப்படியே சொன்னானுங்கிறேன் என்கிட்ட. நான்லாம் பேசவே இல்லை, கடைசியா அமைதியாயிட்டேன். ஒருவேளை இவனுக்கு நெகட்டிவ் ப்ரொபகண்டா வந்து ஒரு மாதிரி நெகட்டிவ் ஆயிருச்சு. சரி என்னமோ நடக்க போகுது போ அப்படின்னு. எனக்கெல்லாம் ஒரு டவுட் இருந்துச்சு மதனு. எனக்கெல்லாம் அந்த ஒரு எலெக்ஷனுக்கு 10 நாளைக்கு முன்னாடி தான் மதன் நானே கன்ஃபார்ம் பண்ணேன். இல்ல இல்ல இந்த நான் தூத்துக்குடியிலலாம் நானே ஒரு எலெக்ஷன் தூத்துக்குடியில வந்துட்டு முடிஞ்சு எலெக்ஷன் முடிஞ்சு வெளியே போறேன் ஒரு நாள் கழிச்சு நான் கேட்கறேன் அப்படியே ரேண்டமா எலெக்ஷன் ஆஹ் முடிஞ்சு இல்ல கேட்கற மதனு, வேலைலாம் தாவையை தான் போட்டேங்க எனக்கு தூத்துக்குடியில தெரிஞ்சு. வந்து தூத்துக்குடியில வந்து ஒரு லைன் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ். அந்த ஒரு முருகன் பாட்டு இருக்கும்ல, கோவிலில் தலைவது அலையா இது தலையா கடல் அலையா, அந்த லைன் ஆமா ஆமா இந்த ஆளுக்கு போடுற அளவுக்கு ஒரு திருச்செந்தூர் தூத்துக்குடியில ஒரு கூட்டத்தை கூட்டி அப்பவே அந்த ஆள் ஒரு மாதிரி செட் பண்ணிட்டாரு. நான் தாண்டா இங்க அப்படின்ற அந்த தூத்துக்குடி அது ஒண்ணுமே மக்கள் அப்பதான்டா பண்ணுங்க. இவனுங்க நம்ம திருச்செந்தூர்ல நம்ம தோத்துட்டோம். இருந்தாலும் ஒரு சம்பவத்தை இங்க நான் சுட்டி காட்டுறதுக்கு உண்டான ஒரு உண்மையிலேயே இது வந்து ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் தான். திருச்செந்தூர்ல என்ன பண்ணாங்கன்னா, நமக்கு சொற்ப ஓட்டுல தான் நம்ம தோத்துருக்கோம். பெருசா தலைவர் திருச்செந்தூருக்குலாம் வரவே இல்ல. வராமலேயே இவ்ளோ இது பாத்துக்கோ. தூத்துக்குடிக்கு மட்டும் தான் வந்திருக்காரு. தூத்துக்குடி மாவட்டத்துக்குள்ள 6 தொகுதி இருக்குது. தூத்துக்குடி மெயினுக்கு வந்துட்டு போயிட்டாரு அவ்வளவுதான். அதுக்கே திக்குமுக்கு ஆடிடுச்சு. திருச்செந்தூர்ல அனிதா ராதாகிருஷ்ணன். இப்ப என்ன பண்றாங்கன்னா, அனிதாவுக்கு விவரம் தெரிஞ்சிருச்சு. நாம தோக்க போறோங்கிற மாதிரியான ஒரு பயம் வந்துருச்சு அப்போ அந்த டைம்ல. பிஃபோர் எலக்ஷன். ஏன்னா உனக்கு வந்து பார்த்தேன்னு சொன்னா அன்னைக்கு வெர்டிகல் ஸ்பிளிட் பண்ணிட்டாரு ஓட்டுல. எதிர்பார்க்கவே இல்லை. அனிதாலாம் அங்க வந்து கட்டி ஆண்டுட்டு இருக்கிறாரு அந்த தொகுதியை. அந்த மாதிரியான ஒரு இது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டது அஜித் ஆக்னால இறக்குறாங்க. இறக்கி ஏன்னா தெரிஞ்சிச்சு மீனவர் ஓட்டு ஃபுல்லா போகுது. வீரபாண்டியப்பட்டினம் அந்த சைடு, இந்த சைடு, அந்த சைடு வந்துட்டு பார்த்தேன்னு சொன்னா அன்னைக்கு மணப்பாடு எல்லாம் அவுட்டு. எல்லா வைப்புமே டிவிகே ஒரு அங்க வந்து ஒரு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமமே ஊர் கூடி பஞ்சாயத்து கூடி தளபதிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சிருக்கு. அந்த ஒரு பக்கம். இந்த பக்கம் மீனவர்கள் ஓட்டு, கிறிஸ்டின் ஓட்டு, முஸ்லீம் ஓட்டுல வந்துட்டு ஒரு சின்ன ஸ்பிளிட் உள்ளது. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. அப்போ அந்த டைம்ல சொல்றேன். அப்படி போய்கிட்டு இருக்கு. அஜித் ஆக்னர் வரைக்கும் மீனவ சமுதாய இதுல வந்துட்டு ஃபுல்லா கேன்வாஸ் பண்ணார். எனக்கே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க டிவிக்கு. உங்களுக்குலாம் இப்ப என்ன பண்ணிடுவாங்க? நான் கட்சிக்காக அப்படி உழைச்சேன், இப்படி வச்சு நீங்க அப்படி நம்பலாமா? அண்ணாச்சிக்கிட்ட நான் உங்களுக்கு வாக்குறுதி வாங்கி தரேன், அது தரேன், இது தரேன். எனக்கு லைட்டா வந்துட்டு ஒரு அந்த டைம் ஏன்னா தெரிந்தாலும் நம்ம ஃபோக்கஸா பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு ஜெர்க் வரதானே செய்யும். ஏதாவது ஒரு இதுன்னு சொல்லிட்டு. அப்போ நான் நம்ம பசங்க கிட்ட தொடர்பு கொள்றேன். என்னடா இப்படி போய்கிட்டு இருக்குது? என்ன ஏது? நம்ம வேட்பாளர் எப்படி? நம்ம வேட்பாளர் எல்லாம் பேசிட்டாரு ஏற்கனவே. வருவாங்க. ஒண்ணொன்னா கொண்டு வருவாங்க. பொய் வாக்குறுதிகளை தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மீனவ மக்கள் சொன்னது என்ன தெரியுமா உங்களுக்கு? யாரு வேணாலும் வரட்டும். எவ்வளவு பெரிய வாக்குறுதிகள் வேணாலும் தரட்டும். எத்தனாயிரம் பணத்தை வேணாலும் கொட்டி கொடுக்கட்டும். விசுவாசம் என் தளபதிக்கு தான் அப்படிங்கிறது இந்த தேர்தல் உணர்த்துன்னு நம்ம மக்கள் சொல்லிட்டாங்க. விசுவாசம்னா என்ன அப்படிங்கிறத இந்த தேர்தல்ல பாப்பீங்க நீங்க. அது எங்க தளபதிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சிலுத்து போயிடுச்சு எனக்கு. அப்படி அது கேட்ட உடனே அப்படி விழுந்திருக்குதுடா மொத்தமும். ஜஸ்ட் தூக்கி இருந்திருக்கலாம். திருச்செந்தூர் ஜஸ்ட் கொஞ்சம் நிறைய பரவாயில்ல. தொகுதி அப்படிதான்டா போச்சு சச்சின். நிறைய தொகுதி அப்படிதான் போச்சு. ஏய் இல்ல ஜாவித் திருச்செந்தூர்ல வந்துட்டு நம்ம ஜெயிக்க வேண்டியது கடமை இல்ல, அது உரிமை. அது வந்துட்டு திருச்செந்தூர் தொகுதி. புரியுது. அது கொஞ்சம் உற்று நோக்கப்பட்டு கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு நம்ம சரி ரைட் வந்து பசங்க.
இந்த மாதிரி போய்கிட்டு இருக்காரு அவரு. இவனுக்கு விவரம் தெரியாம உட்கார்ந்து என்னமோ அண்ணா இவனுங்கெல்லாம் பெரிய இவனுங்க இன்னும் என்ன தௌலத்து. நினைச்சிட்டு இருக்கானுங்க, மக்கள்லாம் வாக்குறுதி பார்த்து தான் ஓட்டு போட்டாங்கன்னு. ஏய் எப்பா! இவனுங்க 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 என்ன இன்னும் என்ன உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கானுங்கன்னே தெரியல. இவனுங்க வந்து வாக்குறுதிய வச்சு போராட்டம் நடத்தினாலும் சரி, வாக்குறுதிலாம் இங்க அ எப்படி போயிட்டு இருக்கு, அரசியல்ல வந்து எப்படி யூஸ் பண்ணப்படுதுன்னு உலகத்துல இருக்க எல்லாத்துக்கும் தெரியும். எவ்வளவோ நிறைவேத்துறாங்க. வந்து 100 நாள்ல. இன்னும் உனக்கு வந்து 4 1/4 வருஷம் இருக்கு. உட்காந்து அவன் முக்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும் கவர்மெண்ட் பாட்டுக்கு. 108 சீட் இருக்குண்ணா. இன்னும் ஜஸ்ட் 8 சீட்டு தான் தேவை. அந்த 8லயே உனக்கு ஒரு 4 சீட்டு தான் இழுத்துட்டு கிடக்கு. மீதி எல்லாமே பக்காவா இருக்கு. இவனுங்களுக்கு அப்ப அதுதான் வயித்தெரிச்சல். ஏதேதோ ட்ரை பண்றானுங்கண்ணே. எனக்கெல்லாம் இங்க கட்சிலாம் இல்ல. தவறாதுன்னு இங்க எனக்கு இப்ப எனக்கு இங்க நாமக்கல்ல கேள்வி நெறைய ட்ரை பண்ணிட்டானுங்க. எவ்ளோ அமௌண்ட் குடுத்தனாலும் ஒரு ஒரு குறிப்பிட்ட குரூப்ப வாங்கணும்னே மொத்த காலும் நின்னானுங்க. ஆனா எதுவுமே முடியல. எடப்பாடி எல்லாம் அந்த திருச்செந்தூர் தொகுதி அவுட்டு. டிவிக்கே தான் ஜெயிக்க போகுதுன்னு சொல்லிட்டு பிஜேபிக்கு கொடுத்துட்டாப்ல சீட்டை. ஆமா. புரியுதா உனக்கு? அதான் அங்கெல்லாம் போய் ஆனா நம்ம வந்துட்டு தளபதி வந்து அங்க சத்தியம் ஜட போட்டுட்டு இருக்காரு. அனிதா ராதாகிருஷ்ணனோட அந்த தொகுதிக்கு வரல. நினைக்கிறேன். அப்பதான் நம்ம ஆனா புரிஞ்சுக்கிட்டது இன்ன என்னன்னா, வரலாம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஒரு ரொம்ப மூவிக்கு எக்ஸ்பெக்டேஷன் இன்ன வந்துச்சு அந்த வரலாம் படத்துல. மாயாஜால்ல அதிக ஷோ புல்லட்ல போட்ட இல்ல படம் இருங்க பில்லாட்டு நான் தான். நான் இல்ல மாயாஜால்ல அதிக ஷோ இல்ல போட்ட அது படம் அப்போ பில்லாட்டு சொல்லுவாங்க தான். ஏ ஒரு சென்டர்ல நிமிஷம் ஓடுச்சு, ஒரு நிமிஷம் பிசி இல்ல சென்டர்ல ஓடல அப்படின்னு வண்டி சொல்லிட்டு. வண்டியை தலைப்பக்கம் இல்ல வண்டியை தலைப்பக்கம் திருப்பாம ஒரு ஒரு வேற ஒரு தலை அத சொட்ட தலை பக்கம் திருப்புறேன். அவன் என்னன்னா இல்ல நீங்க சில பேர் இந்த இல்ல சில பேர் இங்க காலா பிடிக்கல இல்ல வேற ஏதோ எத்தனையோ படம் கலாப்பீங்க அண்ணாத்தெல்லாம். ஆனா நேத்து கூட உண்மையில வந்தாரு, பாத்தீங்களா வீடியோ? இல்லங்க உண்மையிலே அந்த டைம்ல எல்லாருக்குமே இது வந்தது என்னன்னா லிங்கா ஆடியோ லான்ச் யாராவது பார்த்தா உங்களுக்கு அது சிரிப்பு வரும். ஏன்னா அந்த டைம்ல அந்த ஆளு சொன்ன வார்த்தை என்னன்னா என் மருமக தனுஷ் அவருடைய பையன் பேரு லிங்கா அந்த படத்தை அவர் பேரை இந்த படத்துல பேர் சூட்டணும்னு ஆசைப்பட்டான்னா ஏதோ பில்டப் போகுது. அனுஷ்காலாம் ஹீரோயின், சந்தானம் வேற காமெடியனா தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஏதோ போகுது. கூட கேஎஸ் ரவிலாம் பெரிய ஹிட் காம்பினேஷன். கேஎஸ் ரவிலாம் ஃபிளாப்பே கிடையாது. அதுக்கு முன்னாடி அவன் அந்த அளவுக்கு ஃபிளாப் எதுவுமே கிடையாது. லிங்கா முன்னாடி கொடி கட்டி பறந்து இருந்தவன். இது எப்படின்னா கூலி முன்னாடி எப்படி இருந்தான் அந்த மாதிரி கொடி கட்டி பறந்து இருந்தவன். பார்த்தா படம் வருது, சட்டையை கிளிக்கிறானுங்க எல்லாருமே போட்டு தர்மடி. கூட அந்த லிங்காவும் கத்தையும் 2 months கேப்ல தானே இருந்துச்சு. ஆமா ஆமா அதுல இதுல பெரிய ப்ராப்ளமே வந்துட்டு கத்தி படம் டாக், அதாவது ஹிட் இல்லாம டாக் ஆஃப் த டவுனா மாறிடுச்சு. அத ரஜினி ஃபேன்ஸ்க்கும் பிடிக்கல. இல்ல அலெக்ஸ், லிங்க ரெண்டும் ஆடியோ ஒண்ணா லான்ச்ல வந்துருச்சுன்னா அடிச்சு ஓட இல்ல விட்டுருங்க. இல்ல லிங்க ஆடியோ லான்ச்ல சந்தானம் பேசியிருப்பானே அன்புக்கும் ஆசைக்கும் என்ன அனுஷ்காக்கும் ஆயாக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் பேசியிருப்பான்ல அதுக்கு சந்தானம். அனுஷ்கா எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். அலெக்ஸ் நான்லாம் அந்த மெண்டலனோட படத்துல கடைசி லைட்டா மூவினா சிவாஜி தான் ப்ரோ. சிவா அதுக்கப்புறம் ஒரு மூவி கூட நாம வெற்றி இல்ல ப்ரோ, தியேட்டர்ல போய் பார்த்ததே கிடையாது. எந்திரன் எந்திரன் சூப்பரா எந்திரன் இருக்கு, எந்திரன் ஆக்டிங் இல்ல நல்லா இல்ல இருக்கு. அதெல்லாம் பார்த்தது கிடையாது. என்னன்னா அந்த டைம்ல நான் வந்து இந்த அரசியல்ல கொஞ்சம் ஈடுபாடோட இருந்தேன். எந்திரன் சங்கியா என்னைக்கு மாறினானோ அதுக்கு அடுத்தது எனக்கு பர்சனலாவே அவன் மேல ஒரு ஓகே வெறுப்பு இல்ல வந்துச்சு. ஓகே புரியுது. இல்லங்க எந்திரன் வரும்போதே நான் சின்ன பையன் தான். எனக்கு எங்க வீட்டுல கூட்டுன்னு போனாங்க தியாகராஜா. சூப்பரா இருந்தது படம். இல்ல 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 அலெக்ஸ், சச்சினும் சந்திரமுகியும் கிளாஷ். அப்ப சன்ஃபிஷ்ல 2 கார்டு விடுவான். சச்சினுக்கும் விடுவான், சந்திரமுகிக்கும் விடுவான். சந்திரமுகி கார்ட்ஸ், சச்சின் கார்ட்ஸ்னு. அதான் ஆனா இப்ப இல்ல சந்திரமுகி சச்சினோட பெரிய பிளாக் பஸ்டர் தான். ஆனா சச்சினும் ஹிட் படம் தான். ஆனா ரஜினி ஃபேன்ஸ் கிட்ட போய் சச்சின் 200 நாள் ஓடிச்சு. அதான் இல்ல எல்லாருமே ஆனா ப்ராஃபிட். ரஜினி ஃபேன்ஸ் கிட்ட போய் கேட்டு பாரு, அதெல்லாம் கிடையாது. சச்சின் ஃபிளாப் பண்ணுவானுங்க. ஃபிளாப்லாம் இல்ல படம். சச்சின் ஃபிளாப்லாம் ஆகல. ஆனா சந்திரமுகி அளவு ஓடல. ஓப்பனா சொன்னா இல்ல இல்ல ஒரு நிமிஷம். இப்ப நீ போக்கிரி ஹிட், போக்கிரி பிளாக் பஸ்டர்னா எல்லாம் ஒத்துப்பாங்க. அதுக்காக நீ தாமிரபரணி ஃபிளாப்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரிதான் இது. தெரியாதா? போக்கிரி, தாமிரபரணி, ஆழ்வாரு 3மே கிளாஷ். அதுல போக்கிரி ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டர். அதான் தாமிரபரணி பெரிய சூப்பர் ஹிட் படம், நல்லா இருந்துச்சு. 3வது ஒருத்தன் மாட்டிக்கினா ஆழ்வாரு. உனக்கு கத்தி பூஜை கிளாஷ் தெரியும்ல? இதே மாதிரி அஜித் கத்தி 3வது பூஜை. தடவை மாட்டினது இல்ல ஒரு இல்ல படம் ஒரு இருக்கு, ஒரு நிமிஷம். கிளாஸ் இல்ல இருக்கு. இல்ல என்ன இல்ல தெரியுமா? இல்ல இந்த கதை எதுக்கு நம்ம சொன்னாங்கன்னா திருமலை, அதுக்கப்புறம் வந்து பிதாமகன் வரும்போது ஆமாண்டா. ஆஞ்சநேயர் இல்ல தூக்கிட்டு இல்ல வந்து இரு அஜித் இரு. மாட்டினான். இந்த கதை எதுக்கு சொன்னா சச்சின் சந்திரமுகி மட்டும் கிளாஷ் ஆகல. மும்பை எக்ஸ்பிரஸ்ன்னு மல்லாக்கு மும்பை ஒரு படத்தை எக்ஸ்பிரஸ் விட்டான். அது மல்லாக்காக்கு வந்துச்சு. அது வந்ததே தெரியல, போனதும் தெரியல. கமலுக்கு ஆனா அந்த எப்படின்னா மும்பை எக்ஸ்பிரஸ் நல்லா இருக்கும் தான் சொல்றாங்க. அப்படியா? அது அப்ப கமல் புரியல கமல் எப்படி பண்ணலாம். தெரியுமாடா, நல்ல படத்துனே கிளாஷ் வர மாட்டான்டா. தசாதாரத்தை தனியா விடுவான். நல்ல படம். இதை விட அலெக்ஸ் 87ல மனிதன் நாயகன் கிளாஷ் ஆச்சு. மனிதன் தான் ஓடிச்சான் நிறைய பேர் சொல்லுவாங்க. எனக்கு இதெல்லாம் பரவாயில்ல.
இல்ல ஆனா ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ ஆக்சுவலா இந்த நாயகன் மணிக்கூட வந்து தியேட்ரிக்கல் ஃபிளாப் தானே அலெக்ஸ்? இல்ல இல்ல யார் சொன்னா? இல்ல ஒரு அந்த ப்ரொடியூசர் தான் பேசியிருப்பான் போட்டது பெருசா வரலன்னு. ஆனா ஓகே படம் இந்த நல்லா இல்ல அலெக்ஸ் நாயகன் ப்ரோ படமே காட்ஃபாதர் படத்தை காப்பி அடிச்ச படம் தான் அது. காப்பி தான் முன்னாடி ப்ரோ. ஆனா இல்லங்க ஒன்னத்த பார்க்காம ஒண்ணு இல்ல. ஹம் படத்தை பார்த்து பாஷா எடுத்திருப்பான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்லா நடிச்சிருப்பான் எனக்கு கேட்டா. பில்லா டான், பில்லா வந்து டான், ஒரிஜினல் டான் ரீமேக் அப்படியே இருக்கும். பில்லாவே ஒண்ணும் இல்லைங்க. இப்போ நிறைய பேர் இப்போ பிரபாஸ் பில்லா, அஜித் பில்லா, ரஜினி பில்லா நடிச்சுக்கிற ஒரிஜினல் பில்லா அமிதாப் பச்சன் நல்லா பண்ணிருப்பான். இல்ல சில பேர் ஹிந்தில இருந்து 13 ரீமேக் பண்ணிருப்பாங்க. ஆனா இவன் அமிதாப்ல இருந்து 13 ரீமேக் அலெக்ஸ் பண்ணிருப்பான் ரஜினி. நீ எடுத்து பார்த்தன்னு வையேன், ரஜினி பண்ணதுல முத்து டான்சிங் மகாராஜா படத்தோட ரீமேக் அந்த படம். அதுக்கப்புறம் பார்த்தனா வந்து அண்ணாமலை கூட வந்து வேற இதுல இருந்து எடுத்ததுதான். நிறைய படம் வந்து ரீமேக் தான் ரஜினி. மன்னன் ரீமேக்டா, மன்னன் ரீமேக். மன்னன் வந்து சிரஞ்சீவி பண்ண இளையராஜா படத்தோட ரீமேக் தானே. இளையராஜா மியூசிக்கே நிறைய ஹாலிவுட் மூவியோட ரீமேக் தான். நமக்கு அந்த டைம்ல பெருசா ஐடியா கிடையாது. ப்ரோ இப்பெல்லாம் வந்து ப்ரோ முதல்ல ஒரு இல்லங்க ஹாலிவுட் மூவிய சுடுறாப்லன்னா நம்ம உடனே கண்டுபிடிச்சோம் இல்லங்க இந்த நீங்க ஹாலிவுட் இல்ல மூவி தான் ஒரு அப்படின்னு. நிமிஷம் நீங்க படத்தை பத்தி பேசுறீங்க. இவளையும் டெர்மினேட்டர் பிஜிஎம் தூக்கி பாஷால அதாவது ரீமிக்ஸ் இல்ல காப்பி அண்ட் கட் பண்ணி வச்சானுங்க. டடன் டன் டடன் டன் என்ன பண்றது அப்பெல்லாம் யாருக்கும் தெரியாது. இல்ல அலெக்ஸ் பாட்ஷா இப்ப எல்லாம் வந்து ப்ரோ ப்ரோ அலெக்ஸ் பாட்ஷா அந்த என்னன்னா அந்த ரஜினிக்கு ஒரு வந்து பாடி இது லாங்குவேஜ் போடுவாங்கல்ல டைட்டில் கார்டு. ரஜினிக்கு அது பெர்ஃபெக்ட்டா செட் ஆச்சு புரியுதா? ரஜினி டைட்டில் கார்டுக்கு போடுறான்ல அதுவே ஜேம்ஸ் பாண்ட் பிஜிஎம் தானே. ம். இது ஆமா ஜெயலலிதாவா? ஜெயிலர் இல்லங்க எல்லாத்துலயும் போடுறாங்கல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினின்னு. பாட்ஷா அதுக்கு பாட்ஷா போடுறது மூவில தான் அது ஜேம்ஸ் ஃபர்ஸ்டா பாண்ட். இதானது. அது பாட்ஷா மூவில அண்ணாமலையில தான் இருந்து அது அப்படித்தானே வருது. இல்ல பாட்ஷா நடுவுல மூவி வீரா பாட்ஷா மூவி படத்துல தான் அது மட்டும்தான் ஃபர்ஸ்ட். இளையராஜா மியூசிக் போட்டா அப்படி மத்த எல்லாத்துலயுமே அதுல சேஞ்ச் இல்ல முதல்ல டைட்டில் கார்டு. ஒரு நிமிஷம் சினிமாவை இது பண்ணதே எல்லாமே வெள்ளக்காரனுங்க தான். ஹாலிவுட் படத்துல எல்லாமே பண்ணிட்டானுங்க. நம்ம இப்பதான் பண்றோம். நீ ஒன்றும் இல்லை. நான் சொல்ற ஒரு 3 படத்தை பாரேன். அந்த 3 படத்தை பார்த்தா உனக்கு ஒரு படம் ஞாபகம் வரும். சைலன்ஸ் ஆஃப் தி லேம்பு, ரெட் டிராகனு, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு படம் ஏதோ அந்த மறந்துட்டேன். இதை ஏன் சொல்றேன்னா இந்த படத்தை பார்க்கும்போது பச்சையா தெரியும் ஆள வந்தான்னு இன்னும் ஒரு சில படம்லாம் ஞாபகம் வரும். கமல் இதை பார்த்து தான் காப்பி வச்சு படம் எடுத்திருப்பான். இந்த மாதிரி தான் ஆனா கமல் எல்லா படமும். அலெக்ஸ் ஆள வந்தானே ரெட் டிராகன் பார்த்து காப்பி அடிச்சதா? ஆமா ஆள வந்தான் ரெட் டிராகன், ரெட் சைலன்ஸ் ஆஃப் தி டிராகன் லேம்ப் இப்ப பார்த்துட்டேன். 2024 தானே வந்தது. செருப்பு எடுத்து தள்ள அடிப்பேன். ரெட் டிராகன்னா பழைய ரெட் டிராகன். இவன் ஏகே ரெட் டேய் டிராகன் இன்ஃப்ளூயன்சர் பாத்துட்டோட டே படத்தை. டே ரெட் டிராகன் எவ்வளவு பல்ஸ் தெரியுமாடா? ஐயோ சைலன்ஸ் ஆஃப் தி லேம்ப்னு ஒண்ணு இருக்கும் பாரு, அதுவும் ஒண்ணு இருக்கும். நிறைய சைக்கோ படம் இருக்கும். அதை பார்த்து தான் கமல் எடுத்திருப்பான். ஏன் மங்காத்தாவே வந்து இங்கிலீஷ் சரி மூவி அப்படின்னு இத சொல்லு. இந்த கிறிஸ்டியன் பில் நடிச்சிருப்பான்ல அமெரிக்கன் சைக்கோ, அது அது வேற. இதுல இருந்து எடுத்ததா? பாரதி ராஜா எடுத்தாருல அந்த படத்துல இருந்து எடுத்ததா? அது சொல்லு. இங்க வர்றா தமிழ்ல இருந்து காப்பி. சிகப்பு ரோஜாக்கள்ல இருந்து எடுத்ததா? இல்ல சிகப்பு ரோஜாக்கள் வந்துட்டு சிகப்பு ரோஜாக்கள் இங்கிலீஷ் படம் காப்பிடா பைத்தியமாடா நீ. நீ மார்டின் ஸ்கார்சிஸ் டாக்ஸி டிரைவர் பாத்திருக்கியா? எனக்கு புரியல. டே நீ 40 இதாவது எப்படி இருக்குதுன்னா 1960ஸ்லாம் ஏதாவது புரியுமா உனக்கு? அப்பயும் வெள்ளக்காரனுங்க இதெல்லாம் பண்ணிட்டானுங்க. இப்பதான் சிகப்பு ரோஜாக்கள் அது இதெல்லாம் பண்ணானுங்க. நீ ரொம்ப பழைய படம் எல்லாம் பார்த்ததுன்னு நினைக்கிறேன். பாரு நானே லாக்டவுன் அப்பதான் பார்த்தேன் ரொம்ப பழைய படம் இந்த ஹாலிவுட்லாம். ஏன்னா 1960 வந்த படம் நான் பாப்பீங்க. ஆனா நீ பாரு நான் கடுப்பா இருக்கும். ஆனா பார்த்தா செம்மையா இருக்கும். இந்த பாரு அலெக்ஸ், அதே 1960 எம்ஜிஆரோட படம், நம்ம இவரு சிவாஜி படம்லாம் நான் பாத்துட்டு இருந்தேன். அப்ப பழைய படம்லாம் எங்கள் தங்கம் இதெல்லாம் நிறைய படம் பாத்துட்டு இருந்தேன் அந்த டைம்ல. மாட்டுக்கார வேலை, அதுக்கப்புறம் இது ரிக்ஷாக்காரனு, நீ 2 நிமிஷம் தான் இருக்கு ப்ரோ. 2 நிமிஷம் தான் இருக்கு. ஹாப்பி ஓணம். ஹாப்பி ஓணம் ப்ரோ. இல்ல எனக்கு டவுட் என்னன்னா மலையாளத்துக்காரங்க யாராவது இருந்து ஓணம் பிறந்தா செலிப்ரேட் பண்ணா எல்லாம் வாழ்த்துக்கள் தான், ஹாப்பி ஓணம் தான். தமிழ் ஆளுங்க எதுக்கே இவ்வளவு துள்ளுறீங்கன்னு இருக்கும். இப்ப பொண்ணுங்க ஏதாவது துள்ளுச்சுன்னா ஏதாவது ஒண்ணு என்ன சொல்றது, சாரி கட்டணும், போட்டோ எடுக்கணும், இல்ல கூட சுத்தின்னு இருக்கிற பொண்ணுங்க ஏதோ ஒண்ணு பண்ணுங்க, ஏதோ ஒரு கம்பல்சரியா. ஏன் எனக்கே அந்த மாதிரிதான் பண்ணானுங்க. நடுவுல ஆபீஸ்ல ஏதோ ஓணம் கொண்டாடுனானுங்க. அங்கேயும் சுத்தி எல்லாரும் பண்றாங்கன்னு தான் பண்ணுன்னானுங்க. ஆனா நான்லாம் வேட்டி கட்டல, தான் இது பண்ணல. ஏன் இது சொல்றேன்னா கம்பல்சரியா எல்லாம் இது முதல்ல நம்ம இதுவும் கிடையாது. ஓணம் ஜாலிக்கு பண்றதுதான். ஜாலிக்கு பண்ணலாம், அது தப்பு இல்லை.
சரி இல்ல விட்டு இல்ல நாங்க பொண்ணுங்க அந்த எல்லாம் உங்க இதுல வந்து சாரி கட்டியிருப்பாங்க, நீயும் வேஷ்டி கட்டு போக வேண்டியதுதானே, ஜாலியா மேட்சிங்கா இல்ல இருந்திருக்கும்ல. இல்ல வேஸ்ட் கட்ட வர சொன்னாங்க. ஆனா நான் வெறும் ஒயிட் ஷர்ட் தான் போட்டுன்னு போனேன். வேற எதுவும் இல்ல. கீழே நாங்கெல்லாம் ஜீனு. அலெக்ஸ் ப்ரோ நாங்கெல்லாம் பார்டர்ல இருக்கிறனால ஓணம்னா அலெக்ஸ் செம்மையா செலிப்ரேட் பண்ணோம். அலெக்ஸ் கம்பெனில சைட்டிங் எல்லாம் உண்டோ? என்ன சைட்டிங்? அதெல்லாம் இல்லடா. சைட்டிங் வேலை உண்டுன்னு இருக்கியா? கம்பெனினா வேலை தான் ஏன் பார்க்கணும்? ஓ, அப்ப நீ அதெல்லாம் செய்யலையா? அதுவும் எப்படி ஓணம் இன்னைக்கா? நேத்தே எல்லாம் பண்ணிட்டு இருந்தானுங்க. நேத்து ஓணம் இன்னைக்கு இன்னைக்குதான் நேத்தைக்கு ஸ்டார்ட் ஆகும் ப்ரோ. இன்னைக்குதான் சரியான நேத்து தான் celebration. இல்ல நேத்து தான் வேட்டி கட்டின இதெல்லாம் போயிருந்தானுங்க. அதான் நேத்து தான் கூட்டம். அது இன்னைக்கு அது மில்லாடி அந்த நபில ஓ இன்னைக்கு நானும் போயிருந்தேன் அலெக்ஸ். பா சாமி அதெல்லாம் காமெடியா அலெக்ஸ் இருந்துச்சு. இல்ல கீர்த்தி சுரேஷ் மலையாளமாமே, அப்படியா? ஐயோ அது இப்போயா தெரியும் உங்களுக்கு? கீர்த்தி சுரேஷ், நயன்தாரா, ஓ வேற யாரோட சொல்லுங்க, இல்ல இவங்க இல்ல எல்லாம் மலையாளிஸ் தான். கீர்த்தி சுரேஷ் மலையாளமா? மலையாளி ப்ரோ. அவங்க வந்து இது திருவனந்தபுரம். மலையாளம் தான் இப்ப திருவனந்தபுரம் சென்னையில செட்டில் ஏர்போர்ட் ஆயிட்டாங்க. ப்ரோ. ஆனா அவங்க மலையாளத்தோட திருவனந்தபுரம் தமிழ் தான் நல்லா ஏர்போர்ட். பேசும். இல்ல இதுல இல்ல நிறைய த்ரிஷா தமிழ் இல்லல்ல பாலக்காடு. ஆமா ஆமா அவங்களும் மலையாளி தான். கெட்ட வார்த்தை இல்லாம பேசுற. அது கெட்ட வார்த்தையா? த்ரிஷாவே கெட்ட வார்த்தையா? சந்தியா இருக்கிறாங்கல்ல, சந்தியா அவங்க மலையாளி. மோஸ்ட்லி ஐயா ஐயா முதல்ல தமிழ் சினிமால தமிழ் ஹீரோயின் யாருன்னு நீ தேடி பார்த்தா துஷாரா விஜயன். அஞ்சலி வர மலையாளி தாங்க. அஞ்சலி மலையாளி தான். இல்ல அதாங்க தமிழ் சினிமால தமிழ் ஹீரோயின் தேடி பார்த்தா ரொம்ப ரொம்ப ரேரா ரொம்ப இருக்கும். கம்மி. ரொம்ப 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 ரேரா இருக்கும். நீ ஏதாவது தேடி போய் கிடையவே கிடையாது. வடிவுக்கரசிலாம் தமிழ். இல்ல 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 ப்ரோ ஒரு நிமிஷம். இல்ல நினைக்கிறேன். இவன் இல்ல ஒரு நிமிஷம். இவன் எந்த காலத்துக்கு போனான் பாத்தீங்களா? வடிவுகரசின்னு போயிட்டான். நீ இப்ப இப்ப லேட்டஸ்டா இதுடா சொல்லி ஏதாவது. பிரீத்தி முகுந்தன் தமிழ் தான். நாங்க கேட்போம் அப்படின்னா பிரீத்தி முகுந்தன். வடிவுக்கரசி. சரி பிரீத்தி மூந்தன் வேற ஏதாவது. துஷாரா விஜயன். டேய்